காரக ஜோதிடம் அரியலூர். அனைவருக்கும் வணக்கம். நான் காட்டப்பட்டது தமிழ் ஜோதிடம். இதுவரை யாருமே தமிழ் ஜோதிடம் முறைப்படி கணித்து யாருமே புத்தகம் வெளியிட்டதும் இல்லை, இதுபோல சொன்னதும் இல்லை. நான் தான் சொல்லி கொண்டு வருகின்றேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இது 22 வருஷமாக இது நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே இன்று பூதம் பூதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9, 7, 7 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. பூதத்துக்கு விதியின் 5. பஞ்ச பூதங்கள் நீர், நெருப்பு, காற்றும், ஆகாய, பூமி என்று சொல்லக்கூடியது. அதுதான் பூதம்னு சொல்கிறது. ஆனால் பூதம் 5ஆம் இடத்து போனால் புத்திரஸ்தானத்தில் விதியின் என்ற ஒரு இடத்தில் பூதம் அமைந்துள்ளது. அதனால் 5 பஞ்ச பூதத்தையும் இந்த எண்ணிக்கை சோதனையும் நிரூபித்து காட்டி வருகிறது. ஆனால் தமிழ் எண்ணும் எழுத்தும் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சரியாகவே கணித்து தமிழ் ஒரு உண்மை தத்துவமாக வரும்படி செய்து உள்ளார்கள். ஆனால் தமிழ் வார்த்தை அனைத்துமே உண்மை. ஆனால் பூதம் 5ஆம் இடத்து பலன். அதோடைய விதி என்பது 5. அடுத்ததாக காற்றுக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்து என்று சொல்லக்கூடியதுக்கு 8, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போது காற்று புத்திரஸ்தானத்தில் விதி என்ற இடத்தில், புத்தி என்ற இடத்தில் காற்று வருகிறது. அப்போ காற்று 5ஆம் இடம் சொல்லுவாங்க ஜோதிடர்கள். 5ஆம் இடம் புத்தி, விதிசானம், புத்திரசானம் என்று சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா சேர்த்து காற்று 5ஆம் இடம் காற்று பூதம் அந்த இடத்தில் கிரகங்கள் அமர்ந்திருப்ப அதுக்குரிய பலன்கள் சொல்ல வேண்டும். அதான் காற்றுடைய விதியின் 5. அடுத்ததாக விதி என்று சொல்லுக்கு 2 எழுத்துக்கு அதுக்குரிய எண்ணிலும் 6, 8 அதெல்லாம் இப்போ கூட்டாக 14. அல்லது விதி என்பது 5. அப்போ விதி புத்திரக்காரகன் விதி என்று சொல்லக்கூடியவன் பூதம் என்ற இடத்தில் விதி அமைந்துள்ளது. இவனுடைய விதி நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத அந்த கிரகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் 5ஆம் இடத்து எந்த கிரகம் இருக்கோ அதற்குரிய பலன்கள் தான் அமையும். ஆனால் அடுத்ததாக யோசனைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு எண்ணிடம் 7, 3, 4 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ 5ஆம் இடம் யோசனையை தெரிவிக்கப்படுகிறது, யோசிக்கப்படுகிறது, யோசனையை தருகின்றது. அப்போது 5ஆம் இடத்துல எந்த மனிதனும் எல்லா மனுஷனும் 5ஆம் இடத்துல குந்தி யோசிக்க வேண்டும். அந்த கிரகங்கள் நீங்கள் போகலை. உடைய ஆத்மானது 5ஆம் இடத்தில் போய் குந்தி அமர்ந்து அந்த 5வது வீட்டுடைய பலன்கள் என்ன என்பது வாத்தியார்கிட்ட எப்படி நம்ம பாடம் முடிச்சுக்கிறோமோ அது போல் போயிட்டு நம்முடைய ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டு வருது. எப்படி யோசிக்கணும் என்பதையெல்லாம் சொல்லித் தருகிறது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5வது விதியன். ஆனால் என்ன யோசிக்கணும் நீ கண்ட நினைலாம் யோசிக்கிட்டு இருந்தால் தரமாட்டேன். முறைப்படி யோசித்தா தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். ஆனாலும் நீ கோட்டையை பிடிக்கணும், ஒரு ஏழை கோட்டையை பிடிக்கணும், தலைவனாகணும், பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாலும் நடக்காது. அதுக்குன்னு அந்த 5ஆம் இடம் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அடுத்ததாக சுத்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 4, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ சுத்தம் 5ஆம் இடத்தில் போய் கற்றுக்கொண்டு தான் சுத்தம் செய்யப்படுகிறது. சுகாதாரம், சுத்தம், சுகாதாரம் 5ஆம் இடத்து பலன். அப்போ 5ஆம் இடத்து பலனுக்கு எப்படி சொல்லி ஜோசியம்னா 5ஆம் இடம் காற்று பூதம் புத்திரஸ்தானத்தில் சுத்தங்கள் அமர்ந்திருப்பதால் இவன் சுத்தவாளியாக இருக்கலாம். அல்லது பாவக்கிரகம் சுத்தம் இல்லாமலும் சுத்தம் இல்லாதவனாகவும் இருக்கலாம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் சுத்தம். அடுத்ததாக பாதத்துக்கு 3 எழுத்து. 9, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. பாதம் 5ஆம் இடத்து பலன். அந்த 5ஆம் அதிபதி பாதம். அப்போ முன்னோருடைய ஆசீர்வாதம் பாதங்கள் கிடைக்க நான் வணங்க வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும். எல்லா மதத்துக்காரனும் 5ஆம் இடத்தை தான் நினைக்கிறேன். அனைத்து மதத்துக்குமே 5ஆம் இடம் தான் பாதம். பெரியோருடைய பாதம், ராமர் பாதம் என்று சொல்லக்கூடியது. பாதத்திலே ராமர் பாதம் தான் புகழ் பெற்றது. மற்றது தான் அப்பா அம்மா பாதம். அதனால் பெரிய பெரிய சுவாமிகள், பெரிய பெரிய மகான்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினாலே அந்த 5ஆம் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்.
அடுத்ததாக வந்து புயல். புயலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 2, 5 அதெல்லாம் கூட்டாக்கா 5 தான் புயல். புயல் 5ஆம் இடம். புத்திரஸ்தானத்தில் புயல் வருவதால் பருவத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசலாம் வார்த்தைகளை. இதில் 5ஆம் இடத்துல வச்சு 5ஆம் இடத்துல வந்து வெவ்வேறு கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருந்துவிட்டால் புயல் மாறி போகும். அடுத்ததாக வந்து வேகம். வேகத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையிலும் 6, 1, 7 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. வேகம். வேகத்தினுடைய விதியின் 5. வேகம்னா அதான் ரொம்ப ஸ்பீடாக போகிறது. 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல வந்து கற்றுக்கிட்டு போகிறது தான் வேகமாக போக முடியும். 5ஆம் இடத்துல போய்ட்டு அவன் ஆத்மா போகலனாக்கா அது வேகம்லாம் குறையும். வேக கட்டுப்பாடெலாம் குறைக்கிறது அந்த 5ஆம் இடம் தான். வேகத்தை அதிகரிக்கிறதும் அந்த 5ஆம் இடம் தான். யோகத்தை அதிகரிக்கிறது அந்த 5ஆம் இடம் தான். ஆனாலும் வந்து 5ஆம் இடம் அறியாதவன் பஞ்சபூதங்களும் அவனுக்கு துணை இல்லை. 5ஆம் இடம் அறியாதவன் அகிலமும் அவனுக்கு வந்து எங்கே போனால் தடை தான் இருக்கும். ஆனாலும் வந்து 5ஆம் இடத்து பலன் புத்திரசானம், விதி, யோசனை, சுத்தம், பாதம், புயல், வேகம், காற்று, பூதம் இதையெல்லாம் 5ஆம் இடத்து சொற்களுக்கு வருகிறது. அடுத்ததாக புத்திரம். புத்திரம் என்று சொல்லதான் மனிதனுக்கு வந்து தெரியும். புத்தி அது சொல்லுவாங்க. புத்திர சாணம் சொல்லுவாங்க. அதான் வேறு எதையும் சொல்ல தெரியாது. 5ஆம் இடம் பஞ்சபூதத்தையும் குறிக்கிறது. அந்த 5ஆம் இடத்துல தான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வேண்டியதெல்லாம் பஞ்சபூதங்கள் அந்த இடத்துல சந்தித்து யாருக்கு எப்படிங்கிறது பஞ்சபூதங்களும் கருணை செய்யும். சரி. ஆனால் வந்து ஜாதக பலன் வார்த்தடிப்பி சொல்லி கொண்டு இருக்கின்றேன். நாளை சந்திப்போம். இன்று இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.